இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 6 வண்டிக்கு ரீஜெனரேஷன் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. சரி, எதனால இந்த கம்ப்ளைண்ட் அதிகபட்சமான வண்டிகளுக்கு வருது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி ரீஜெனரேஷன் ஆகணும்னா நம்ம வண்டியோட இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர் 75 டிகிரில இருந்து 85 டிகிரி வரைக்கும் ரைஸ் ஆகணும். அப்பதான் ப்ராப்பரா அந்த எக்ஸாஸ்ட் கரி அப்படிங்கிறது எரிஞ்சு போகும். இல்ல அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. ரெண்டாவது நம்ம வண்டியோட ஆர்பிஎம் 2500ல இருந்து 3000 ஆர்பிஎம் வர்ற மாதிரி டிரைவ் பண்ணணும். இல்லனா டீசல் சரியா பேன் ஆகாது. இதனால வண்டியில இன்னும் கொஞ்சம் சூட் மாஸ் தான் ஏறுமே தவிர குறையவே குறையாது. அதே மாதிரி இந்த ஷார்ட் ட்ரிப் சென்டிங் ஓடுற மாதிரியான வண்டிகளுக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்மளால ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியை வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி 60ல இருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கண்டிப்பா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆப்ரேட் பண்ணணும். சோ இதனால உங்க வண்டியோட கூலன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். சோ ரீஜெனரேஷன் ப்ராசஸும் எஃபிஷியன்ட்டா நடக்கும். இந்த மாதிரி உங்க வண்டியை உங்களால ஆப்ரேட் பண்ண முடியலனா ரெண்டாவது இதுக்காக தான் வண்டியிலே ஆக்டிவ் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ரீஜெனரேஷன் மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா வண்டியிலே நடக்கும். இப்படி ரீஜெனரேஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பச்சை கலர் இண்டிகேஷனுமே கிளஸ்டர்ல வரும். சோ இந்த இண்டிகேஷன் வரும்போது நம்ம வண்டி ஆஃப் பண்ண கூடாது. ஒரு 30 to 40 மினிட்ஸ் வண்டியை ரன்னிங்ல விட்டுறணும். இப்படி விட்டுட்டாலே வண்டியில ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடந்து வண்டி ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துரும். இந்த ப்ராசஸ் நம்ம டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்ல வண்டி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வண்டியை கம்பெனிக்கு தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். கம்பெனிக்கு வந்து சர்வீஸ் ரீஜெனரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க சர்வீஸ் ரீஜெனரேஷனும் பண்ணல அப்படின்னா சூட் மாஸ் அதிகமா ஆகி 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 உங்க டிபிஎஃப் சோக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க டிபிஎஃப் தான் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களோட செலவை 2-3 மடங்கு அதிகமா கொண்டு போய் விட்டுரும்.